ஒண்ணும் பண்ண முடியாது. நீ என்ன தான் இருக்கும் வரை திமுக அரசால் பரந்தூர் விமான நிலையத்தை கட்ட முடியாது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசமாக சவால் விடுத்துள்ளார். கணக்கான பண விதிகளை விதைச்சிருக்கேன். எழுதுவியா? எழுத மாட்டேன். மக்களின் பிரச்சனைக்கு மக்களோடு மக்களாக நின்று போராடி தடுத்திருக்கேன். ஏய், நான் இல்லைன்னா 8 வழிச்சாலை வந்திருக்கும்டா. நான் இல்லைன்னா பரந்தூர்ல விண்ணூர்தி நிலையம் கட்டிடுவான். நான் இல்லைன்னா காட்டுப்பள்ளியில துறைமுகம் கட்டிடுவான். ஆனால் சரியான ஆண் மக்களை நான் இருக்கிற வரை, என் படை இருக்கிறவர் கட்டிடுறான். நீ பார்த்து கட்டிடுவான். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை ப்ரோ. இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்றும் பண்ண முடியாது. நீ என்ன அடுத்து என்ன செய்வாய் சீமான்? மருத்துவம், உலக தரத்திற்கு மருத்துவம். ஆகச் சிறந்த மருத்துவர்கள் நம் இன முன்னோர்கள், நம் இனத்தில் இருக்கிறாங்க. தரத்தை கூட்டுவேன். தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம், அரசு மருத்துவமனைக்கு போனா தான் பிழைக்க முடியுங்கிற நிலையை உருவாக்குவேன். நான் விளையாட்டுக்கு சொல்றேன். இவன் என்ன தெரியுமா சொல்லுவான்? அந்தாலும் ஏதோ சும்மா பேசுவாருங்க, ஜாலியா பேசுவாப்ல. அது சாத்தியமில்லாத பேசுவாப்ல. சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்துவனுக்கு பேர் தாண்டா புரட்சியாளன். நாங்கள் சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். ஏன்? கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள். ரூபாயிலிருந்து 1 கோடி வரை மருத்துவம். 90 வயது ஆத்தா சாக கிடக்கிறாளும், அவள் உன் தாயில தமிழ் தேசிய தாய், அவளுக்கு மருத்துவம். அடுத்து என்னடா? அறிவு, கல்வி. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.